Hi friends, today is an opportunity to watch a movie called Singham, third part. இந்த வீடியோனால யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்கோ ஏதோ என்னோட நோக்கம் இல்லை. இதுக்கு நான் நிறைய வந்து சிங்கம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோ செகண்ட் பார்ட்டோ வந்து பார்த்துட்டு அடடா இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதின ரிவ்யூல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கம் பார்ட் 1 பார்ட் 2ல வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஹவு இட் இஸ் ஹவு த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வித் சிங்கம் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இதில் வந்து தெர் இஸ் நோ நான் சொல்றதுனால வந்து படம் ஓடுறதோ ஓடாததெல்லாம் கிடையாது. படம் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு பாண்டிங், ஒரு சிங்கம் படம் பிரான்சைஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எமோஷனல் அந்த 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 ஒரு பேஸ் இருக்கும். எல்லா அதிகாரத்தையும் எல்லா பணத்தையும் எல்லா ஒரு வச்சுக்கிட்டு ஒரு யாரையும் வந்து கேர் பண்ணாம அவனோட சுயநலத்துக்காக இருக்கிற மக்களை வந்து நிக்க வச்சு தோல் உரிச்சு அடிக்கிறவன் யாருடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து துரை சிங்கம் தான். ஸோ இந்த படத்துல வந்து அந்த அந்த ஒரு எமோஷனலான பாண்டிங்கோ அந்த எமோஷனல் அந்த அந்த ஃபவுண்டேஷனே இல்லை. அதுதான் வந்து இந்த படத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு 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 லேகிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். சூர்யா இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா படம் வந்து ஜெட்டு வேகத்துல போகுது. அப்படியே படம் ஆரம்பிச்சு 40 நிமிஷம் வரைக்கும் படத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா கதையோட இதுவே கிடையாது, ஓப்பனிங்கே கிடையாது. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த சீனோட இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்குது. ஸோ அந்த 40 மினிட்ஸ் வரைக்கும் ஹரி சார் எப்படி வந்து அந்த படத்தை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ருதி ஹாசன், சூரி, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து லைவ்லியா ஷி ஹஸ் ஆக்டட். அதுவும் வந்து இந்த துடுக்கா வந்து கேள்வி கேட்கறது அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுதான் அவங்களோட எசென்சியல் கேரக்டர். யார் என்ன கேட்டாலும் துடுக்கா பதில் சொல்றது, அது போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாலும். ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் வந்து சூரி வந்து வீரன் ஒரு கேரக்டர் பையன். அவரும் வந்து நல்லா பண்றாரு. அதாவது வந்து அவரு வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து சொன்ன உடனே அவர் எதுவுமே யோசிக்காம அப்படி திரும்பும் போது இடிச்சு கீழே விழுது. அது மாதிரியான சில விஷயங்கள், அதாவது அந்த சீனியர் ஆபீசருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கறது அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் அப்படியே போகுது. கதை களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் வேஸ்ட் அண்ட் இ வேஸ்ட், இதுதான் வந்து கதைக்கலாம். இதை வந்து யாரு பண்றாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்து இந்தியாவில வந்து தேவையில்லாம வந்து இறக்குமதி பண்றாங்க. அது இறக்குமதி பண்றதுனால என்ன, மெடிக்கல் வேஸ்ட் இ வேஸ்ட்டை வந்து சுத்திகரிக்காம அப்புறப்படுத்தினா அதனால வரக்கூடிய பாதிப்புகளை இந்த படம் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கு. ஸோ இதுலன்னா என்ன நடக்குது, சமூகத்துல நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் வருது. ஸோ இதுதான் கரெக்டா அதை வந்து ஸ்டோரி. அதை வந்து துரைசிங்கம் சார் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல வந்து ஹரி வந்து ஹைடெக்கா போயிட்டீங்கன்னா சிக்னல் ட்ரையாங்குலேஷன், எத்திக்கல் ஹேக்கிங், நல்ல ஹைடெக்கான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிதான் கதையை நகர்த்துறாங்க. வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த வில்லனை வந்து எப்படி வந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னா, இவங்க டெக்னாலஜி வைஸா வந்து அப்கிரேட் ஆகி வில்லனோட எந்த ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அவர் வச்சிருக்க அந்த ஃபைல்ஸியா இருந்தாலும் அவர் எப்படி போறாரு வராரு அப்படி விஷயங்கள்ல வந்து இந்த மாரி ஸ்கிரீன் பிளேல தான் வந்து பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க, ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராதிகா அவங்க சரத்குமாரோட அவங்க கணவர் தான் இறந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, நேர்மையான ஆளுக்கு வந்து இறக்கும் போது கூட வந்து கேவலப்படுத்தி தான் சாவடிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விலாம் கேட்குறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். அது என்னமோ தெரியல, அது வந்து அவங்க அந்த இது சரியா இம்ப்ரெஷன் ஆகுதோ இல்லையோன்னு தெரியல. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கதையோட ஓட்டம் வந்து நேரா வந்து வெளிநாட்டுக்கு போகுது. வெளிநாட்டுக்கு போய் துரைசிங்கம் வந்து அவரை போய் கண்டுபிடிச்சிடறாரு, யாரா நீ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் போயிட்டு அவனோட இடத்துல போய் நின்று பார்த்துட்டு
சவால் விடுறாரு. இது அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து இந்தியால இருக்காருன்னு. ஆனா வந்து அவர் அங்க போய் வெளிநாட்டுல போயிட்டு அவனுக்கு முன்னாடியே நிக்கும் போது அது கொஞ்சம் ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம் இருக்கு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவன் வந்து அவன் ஊர்ல இருந்து நீ வெளியே போக கூடாதுன்ற அளவுக்கு அவன் வந்து பயங்கரமா இட்டுக்கட்ட முடுக்கெல்லாம் போடுறான். பிளேன்லயே வந்து ஏற விடாம மாதிரி பண்ணிடுறான். பண்ணதுக்கு அப்புறம் வந்து துரைசிங்கம் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 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 சீன் வருது. அந்த சீன்ல வந்து நான் யாரு தெரியுமா அப்படின்னு வந்து ஆஸ்திரேலியன் போலீஸ்ட வந்து அவர் விளக்குறாரு. விளக்கும் போது ஒரு விஷயங்கள் நடக்குது. அதுல வந்து ஒரு எந்த ஒரு ஒரு இம்பாக்டும் வரல. இது வரைக்கும் இன்டெலிஜென்ட்டா ஸ்கிரீன் பிளே பண்ண ஹரினால ஏன் அந்த ஒரு விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமா? ஆனா ஏன் சொல்றேன் அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கவங்கள நடிக்க வைக்கிறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்கனால எமோஷன கன்வேயே பண்ண முடியாது. அங்க ஒரு ஆஸ்திரேலியன் போலீஸ் ஆஃபீஸரா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. என்னால ஜீரணிக்கவே முடியல. அவர வந்து ஒரு ஆஃபீஸரா போட்டு அவர கன்வே பண்ண வச்சதெல்லாம். வேற நல்ல ஒரு ஸ்டார் செலக்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் அவன் வந்துடுறான். வெளிநாட்டுல இருந்து வந்து துரைசிங்கத்துக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலையில துரைசிங்கத்தை இந்தியாலயே அவன் கொடுக்குறான். கொடுத்து அவரை வந்து ஒரு விஷயத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த இடத்துலதான் வந்து சிங்கம் பார்ட் 1 சிங்கம் பார்ட் 2ல வந்து நம்ம அப்படி ஒரு நமக்கே ஒரு கோவம் வரும். ஒரு நேர்மையான அதிகாரி நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு கோவம் வரும். அந்த கோவம் வரும்போதுதான் வந்து ஆடியன்ஸ் யாரு தோத்துட்டேன், அதாவது அவன் ஹீரோ வந்து தோத்துட்டான்னும் போது ஆடியன்ஸே வந்து மனசுல வந்து இறங்கி அவன் ஃபீல் பண்ணணும்னு அவன் வந்து he has to எமோஷனலி he has to tell him துரைசிங்க விடாதீங்க, போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு 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 பாண்டிங்கே இல்லாம அந்த அந்த சீன்லாம் வந்து ஃபீல் பண்ணாம போனதுனால அந்த அந்த பேஸே அந்த இல்லை. அவர் போறாரு. அதுக்கப்புறம் வந்து துரைசிங்கம் வந்து சேஞ்ச் ஓவர் டு அந்த ஸ்டேட்டை இதுக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரே நாள்ல ஒன் டே ஆக்ஷன்லாம் பண்றாரு. அந்த ஆக்ஷன் பண்ணி எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி ஃபைனலி வந்து அவனுக்கு வந்து ஒரு இக்கட்டான சொல்லி கொண்டு வந்தோன்னா அவன் வந்து மிரண்டுறான். அதனா இப்ப நம்ம வந்து வெளியே போயிடணும், இவன்கிட்ட நம்ம விட்டா நம்மளுக்கு காலி பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் தப்பிக்க போறான். இப்போ வந்து துரைசிங்கம் வந்து என்னென்னலாம் பண்ணி அவரை வந்து ஸ்டாப் பண்றாரு. இதுதான் கதையோட ஓட்டம். வில்லன் வாஸ் நாட் வெரி குட் எஃபெக்டிவ். ஸோ ஃபார் பெட்டர் படமா வந்திருக்கணும். ஃபார் சம் ரீசன் தெர் இஸ் அ எமோஷ்னல் மிஸ்ஸிங். அதனால வந்து இந்த படம் வந்து நார்மல் ஃபில்ம் அப்படின்னு தான் சொல்லி ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. போய் பாருங்க, படம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். தேங்க்யூ.